Okay, important events. Dunkirk in May 1940, more than 3 lakh British and French soldiers were forced to back to the beaches in Dunkirk. Britain would have it difficult to regroup if so many of her soldiers had been lost at Dunkirk. Okay, so this is the first event, and the second event, Battle of Britain. By July 1940, it was feared that the Germans were planning to invade Britain. Okay, in July 1940, there was one fear. It was the Germans were planning to invade Britain. So Hitler wanted to force Britain to accept his proposal for peace by a prolonged airborne bombing campaign. அதாவது ஜெர்மன் அந்த ஹிட்லர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பாம்பிங் போட்டு அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. யாரை? பிரிட்டனை வந்து பயமுறுத்தி அவரோட ப்ரொபசல்ஸை வந்து அக்செப்ட் பண்ண செய்கிறார். ஓகே, ஸோ த ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸ் பிகேன் டு அட்டாக் ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ். வாட் ஆர் த டார்கெட்? எஸ்பெஷலி ports, airfields, and industrial installation. So in September 1940, London was bombed mercilessly, an action known as the Blitz. The 1940 நடந்த அந்த bombed actions வந்து என்ன சொல்லுவாங்க? Blitz. Okay, so by October 1940, night bombing raids on London and other industrial cities began. So this campaign failed because with the aid of newly developed and top secret device radar, அவங்களோட அந்த நைட்டு ஒரு பாம்ப் போட்டு அவங்கள அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அந்த இது வந்து ஃபெயில் ஆயிட்டு. ஒய் திஸ்? பிகாஸ் அவங்கள்ட்ட இந்த ரேடாருங்கிற ஒரு மெஷின் இருந்துச்சு, ஒரு டிவைஸ் இருந்துச்சு. இட் வாஸ் ஃபார் டிடெக்டிங் ஏர்க்ராஃப்ட் வைல் ஸ்டில் அட் ஏ டிஸ்டன்ஸ். அது ரொம்ப தூரத்தில் வரும்போது இந்த ரேடார் வந்து என்ன பண்ணிடும், அங்கேருந்து வரக்கூடியதை அது வந்து சிக்னல் கொடுத்துரும். ஓகே, அதை கண்டுபிடிச்சிரும். ஸோ the fighter planes of the Royal Air Forces were able to inflict severe losses on the German bombers. இந்த ரேடார் கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஜெர்மன் பாம்பர்ஸ் அவங்க இதை அனுப்புகிறாங்க இல்லையா, அதை வந்து அட்டாக் பண்ணி அவங்களுக்கு நிறைய லாஸஸை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ த ரைட்ஸ் ஸ்டாப்ட் ஆஃப்டர் October 1940. The Germans dropped their plans to invade Britain because of the failure of air battle. Okay, air battle அவங்க ஃபெயில் ஆனதுனால German dropped their plans. Next, Lend-Lease 1941 to 1945. American President Roosevelt realized that the United States had to change its policy of isolation. Already we have seen in the previous class, the USA keep a policy of isolation. அதாவது தனியாக இருக்கிறது, எதுலேயும் சேராமல் தனித்து இருக்கிறது. பட் குட் நாட் இன்டர்வீன் டைரக்ட்லி இன் த வார் இன் யூரோப். அது ஐசோலேஷனை வந்து அப்படியே அது வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்குது. பட் அந்த வாரில் டைரெக்டாக இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்குது. பிகாஸ் இட் வாஸ் நாட் பொலிட்டிக்கலி ஃபிஷிபிள். ஸோ ஹி ஸ்டார்டட் எ ப்ரோக்ராம் ஆஃப் லெண்ட்-லீஸ். ஓகே, ஸோ அமெரிக்கா ஸ்டார்டட் எ ப்ரோக்ராம் ஆஃப் லெண்ட்-லீஸ் இன் March 1941. What are the parts? Arms, food, military equipments, and other supplies were sent to only Britain. Okay, this is discussed as a loan. ஒரு லோன் ஆட்டு பிரிட்டனுக்கு ஃபுட்டு, ஆர்ம்ஸு, மிலிட்ரி எக்யூப்மெண்ட் இதெல்லாம் சப்ளை பண்ணுது, which would be returned after use. அதை என்ன பண்ணணும், அது யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இதில் அது வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ திஸ் ஆக்மெண்டட் த ரிசோர்ஸஸ் ஆஃப் பிரிட்டன் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். இது கிடைச்சதுக்கப்புறம் பிரிட்டனுக்கு வந்து ஒரு கிரேட் சோர்ஸ் வந்து அதோட இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு. ஸோ பிட்வீன் 1941 and 1945, the total aid under Lend-Lease amounted to $46.5 billion. ஓகே, 1945லேருந்து 1945க்குள்ளே அது Lend-Lease எவ்வளோ வாங்கியிருந்து? $46.5 billion. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்வேஷன் ஆஃப் ரஷ்யா 1941 to 1942. In June 1941, the German army invaded Russia. Okay, June 1941, the German army invaded Russia. It was a long-term objectives. What is the objectives? The first one, the German seized prime land for setting
ஜெர்மன் பீப்புளை அந்த அங்கே ரஷ்யாவில் கொஞ்சம் அவங்களோட ஏரியாவை முக்கியமான ஏரியாவை ஆக்குபை பண்ணி அவங்களோட பீப்புளை வந்து செட்டில் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் த செகண்ட் திங் டு டெஸ்ட்ராய் த கம்யூனிஸ்ட் ரெஜிம், அந்த கம்யூனிஸ்ட் ரெஜிமை டெஸ்ட்ராய் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ப்ளாய்ட் த ரஷ்யன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அவன் ரஷ்யனோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு, பர்டிகுலர்லி ஆயில். ஓகே, ஸோ த ஜெர்மன் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் லைட்னிங் ஸ்ட்ரைக், ஜெர்மன் ஸ்ட்ராட்டஜி என்னது? லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இட் வாஸ் இனிஷியலி சக்ஸஸ்ஃபுல். The lightning strikes was initially successful and the army penetrated 1,000 miles into Russian territory very soon. The German army then marched to Moscow. Okay, the German army marched on Moscow, but ultimately the resistance by the Soviet army and the fierce Russian winter defeated the German army. ஆனால் அது வந்து மாஸ்கோ வரைக்கும் மார்ச் வந்து கொண்டு போயிட்டாங்க, அவங்களோட ஆர்மியை அப்படியே மார்ச் பண்ணி மாஸ்கோ வரைக்கும் போயிட்டு ஜெர்மனி. இருந்தாலும் என்ன அந்த சோவியத் ஆர்மியோட ஒரு ரெசிஸ்டன்ஸும் அங்கே இருந்த அந்த வின்டரும் என்ன பண்ணிட்டு ஜெர்மன் ஆர்மியை டிஃபீட் பண்ணி விட்டுட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கார்ட் 1942 to 2nd February, 17 July 1942 to 2nd February. The Battle of Stalingrad is a 2-mark question. Okay, so study or listening carefully. In August 1942, the Germans attacked Stalingrad. Stalingrad is a city name, okay, stretching about 30 miles along the banks of the Volga River. Volga River க்கு பக்கத்தில் ஒரு 30 miles தூரத்தில் இருக்கிறது தான் இந்த Stalingrad. So Stalingrad was a large industrial city. It was a large industrial city producing armaments and tractors. Armaments and tractors produce பண்ணக்கூடிய ஒரு பெரிய industrial city. Capturing this city, the German would cut Soviet transport links with the southern Russia. southern ரஷ்யாவோடு இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டை என்ன பண்ணலாம், கட் பண்ணிடலாம். இந்த ஸ்டாலின்கிராடுங்கிற சிட்டியை கேப்சர் பண்ணுறது மூலமாக இதை வந்து நம்ம சோவியத் ரஷ்யாவுக்கும் இந்த சதர்ன் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய அந்த லிங்கை நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஜெர்மன் வந்து ஸ்டாலின்கிராடை அட்டாக் பண்ணணும்னு நினைக்குது. அண்ட் ஆல்சோ Stalingrad would then enable to invading Germans to have access to the oil fields of Caucasus. Okay, Caucasus. So, in addition, seizing the city that bore the name of Soviet leader Stalin would serve as a great personal and propaganda victory for Hitler. அதாவது இந்த ஸ்டாலின்கிராடுங்கிற சிட்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய சோவியத் லீடரோட நேம் தான் ஸ்டாலின். ஸோ அந்த நேமில் தான் அந்த சிட்டி இருக்குது. ஸோ இந்த சிட்டியை அட்டாக் பண்ணுறது மூலமாக, கேப்சர் பண்ணுறது மூலமாக த ஹிட்லர் தாட் இட் வாஸ் இட் சர்வ் அஸ் ஏ கிரேட் பர்சனல் அண்டு ப்ரொபகண்டா டு விக்ட்ரி ஃபார் ஹிட்லர் அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறார். ஓகே, ஸோ ஜெர்மன் வார் பிளானர்ஸ் ஹோப்ட் டு அச்சீவ் த எண்ட் வித் ஃபால் ப்ளோ. So on June 28, 1942, operations began with significant German victories. Okay, 1942, the operation began with significant German victories. அது வந்து first significant start ஆகுது. Russian people suffered not only from bad working and living conditions. அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யன் பீப்புள் வந்து suffered not only bad working and living conditions but also from ill treatment at German hands in the occupied areas. ஜெர்மன் ஆக்குபை பண்ண அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அவங்களோட ஜெர்மன் வந்து அவங்கள இல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அது மூலமாகவும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சஃபர் ஆனாங்க. ஸோ தேர் வேர் அபவுட் 15 million சிவிலியன் டெத்ஸ் டியூரிங் த வார். அந்த வார் டைமில் 15 million பீப்புள் இறந்து போயிட்டாங்க. அண்ட் அபவுட் 10 million மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வேர் கில்டு. ஸோ ஆல் டுகெதர் ஓவர் 1/10 ஆஃப் ரஷ்யன் பாப்புலேஷன் டைடு. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 10% ரஷ்யன் பாப்புலேஷன் வேர் டெட். ஸோ எட் த பீப்புள் ரிமைன்டு லாயல் டு த கவர்மெண்ட். இப்படி இருந்தாலும் த பீப்புள் வேர் லாயல், அவங்க நம்பிக்கையாக தான் இருந்தாங்க. டெஸ்பைட் ஹிட்லர்ஸ் ஹோப்ஸ் ஆஃப் அன் ஆன்டி ஸ்டாலின் ரெவல்யூஷன். இந்த ஸ்டாலின்கிராடை அட்டாக் பண்ணுறது மூலமாக ஹிட்லர் என்ன நினச்சாரு, அந்த பீப்புள் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ரெவல்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்னு இவர் திங்க் பண்ணார். பட் ஹிட்லரோட ஹோப்ஸ் வந்து என்ன ஆகிட்டு, ஃபெயிலியர் ஆகிட்டு.
தே சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபெண்டட் த சிட்டி ஆஃப் ஸ்டாலின்கர். அந்த பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாலின்கர் சிட்டிக்கு வேண்டி அவங்க வந்து அப்போஸ் பண்ண அந்த அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரஷ்யன் இதுக்கு வந்து அவங்க லாயலாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே.